Hi friends, welcome to Conquer. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹிந்து நியூஸ் பேப்பர்ல எடிட்டோரியல்ல கெட்டிங் அவுட் ஆஃப் கன்ஸ், ஜெர்ம்ஸ் அண்ட் ஸ்டீல் கிரைசிஸ் அப்படின்னு ஒரு ஆர்டிக்கிள் வந்திருந்தது. இந்த பர்டிகுலர் ஆர்டிக்கிள் இப்போதைக்கு இந்தியால இருக்கக்கூடிய 3 பெரிய கிரைசிஸ், அதாவது ரொம்ப பெரிய பிரச்சனைகளை பத்தி பேசக்கூடிய ஆர்டிக்கிள். சரி, அந்த 3 பிரச்சனை என்ன, இந்த ஆர்டிக்கிள் என்ன சொல்லுது அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், இந்த 3 கிரைசிஸ் அப்படின்னு எதை சொல்றாங்கன்னா, கன்ஸ், ஜெர்ம்ஸ் அண்ட் ஸ்டீல் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கன்ஸ் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா, சைனீஸ் வந்துட்டு இந்தியாவோட பார்டர்ல கிளாஷ்ல இருக்காங்கல்ல, டென்ஷன்ஸ்ல இருக்காங்கல்ல, இதுதான் கன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஜெர்ம்ஸ் அப்படிங்கிறது COVID-19 பேண்டமிக் சிச்சுவேஷன்ஸ்னால இருக்கக்கூடிய ஹெல்த் கிரைசிஸை பத்தி பேசுது. வேற ஸ்டீல் அப்படின்னு சொல்லும் போது எந்த ஒரு எக்கனாமிக்குமே பேசிக் இண்டஸ்ட்ரீஸ்ங்கிறதுல இந்த அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி அப்பதான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ண முடியும். ஸோ அப்ப ஸ்டீல் மேக்கர்ஸா இருக்கட்டும், இல்ல இந்தியாவோட எக்கனாமியோட பேக் போன்னு சொல்லக்கூடிய MSME செக்டர்ஸா இருக்கட்டும், இவங்க எல்லாருக்குமே என்ன கிடையாது அப்படின்னா ஒர்க்கிங் கேபிட்டல் இப்ப கிடையாது. அதாவது ஒர்க் பண்றதுக்கு தேவையான பணம் இப்ப கிடையாம இருக்கு. நிறைய பேர் வந்துட்டு பேங்க்ரப்ட் ஆயிருக்காங்க. காசு வந்துட்டு அடுத்த பிசினஸ் எப்படி எவால்வ் பண்றதுன்னு தெரியாத சிச்சுவேஷன்ஸ்ல இருக்கனால இந்தியால இருக்கக்கூடிய இந்த மிலிட்டரி கிரைசிஸ், டிஃபென்ஸ் கிரைசிஸ், ஜெர்ம்ஸ் இருக்கனால ஹெல்த் கிரைசிஸ் அண்ட் ஃபைனலி எக்கனாமிக் கிரைசிஸை ஒரு கைண்ட் ஆஃப் அனாலிசிஸ் பண்ணியிருக்க ஆர்டிக்கல் தான் இந்த பர்டிகுலர் ஆர்டிக்கல். இந்த ஆர்டிக்கல் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்தியால இது வரைக்கும் இப்படி ஒரே நேரத்துல மிலிட்ரி, ஹெல்த், எக்கனாமிக் கிரைசிஸ் வந்ததே கிடையாது. இது எல்லாமே ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டான சினாரியோல வந்திருக்கு. அப்ப இதுல இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தி. ஒவ்வொரு கிரைசிஸுமே தனியா எடுத்து பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மிலிட்ரி கிரைசிஸா இருக்கட்டும், நிறைய லைஃப் லாஸ் ஆகும், நிறைய எக்ஸ்பெண்டிச்சர் வந்துட்டு நடக்கும், செலவு பண்றது ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கும். அதே மாதிரி COVID-19னால நிறைய மக்கள் வந்துட்டு இறந்து போயிடுறாங்க. இல்ல அவங்களோட வாழ்வாதாரமே என்ன ஆயிடுது அப்படின்னா கம்ப்ளீட்டா கொலாப்ஸ் ஆயிடுது. பிளஸ் இதுக்கு ஹெல்த் டிபார்ட்மெண்ட் ரொம்ப ஜாஸ்தியான எஃபோர்ட்ஸ் போட்டுட்டு இருக்காங்க இந்த COVID-19 கண்ட்ரோல்ல வைக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக. அப்ப ஒவ்வொரு கிரைசிஸுமே தனித்தனியா எடுத்து பார்த்துட்டீங்க அப்படின்னா தனியாவே ரொம்ப பெரிய பிரச்சனை. அப்ப ஒவ்வொன்றுத்துக்கும் ஸ்பெசிபிக்கான ப்ராப்ளம் சொல்யூஷன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப மிலிட்ரி த்ரெட் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா ரொம்ப நாள்லாம் வெயிட் பண்ண முடியாது. இம்மீடியட்டா எவ்வளோத்துக்கு சீக்கிரமா தெளிவான முடிவுகள் டிஃபென்ஸ் செக்டாரும் ஃபாரின் அஃபேர்ஸும் எடுக்கணுமோ அதை எடுத்துடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி COVID-19க்கு வந்துட்டு கான்ஸ்டன்டா வந்துட்டு ஹெல்த் மினிஸ்ட்ரியா இருக்கட்டும், லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனா இருக்கட்டும், கம்ப்ளீட்டா சிச்சுவேஷன் என்னங்கிறத மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த வைரஸ் ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகாம ஸ்டாப் பண்ணணும். இதுவே எக்கனாமிக் கொலாப்ஸ் அப்படிங்கிறதுக்கு எக்கனாமி யாருமே வந்துட்டு வீட்டை விட்டு வெளியில போறதுக்கு அலவுட் கிடையாதுங்கிற சிச்சுவேஷன்ஸ்ல, கம்ப்ளீட் லாக்டவுன் இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸ்ல பொருட்கள் ஜாஸ்தியா வாங்குறது கிடையாது, ப்ரொடக்ஷன் ரொம்ப நடக்கிறது கிடையாது. அப்ப எக்கனாமி கண்டிப்பா என்ன ஆகாது, வளராதுங்கிற சிச்சுவேஷன்ஸ்ல இது எல்லாத்தையும் திருப்பி ரெக்கவரி பொசிஷனுக்கு திருப்பி முன்னாடி மாதிரி செயல்படுறது கொண்டு வரணும் அப்படிங்கிற பட்சத்துல இதுக்கு ஃப்ரேம் பண்ணக்கூடிய பாலிசிஸ், கவர்மெண்ட் பண்ணக்கூடிய ஸ்கீம்ஸ் எல்லாமே என்னவா இருக்கணும் அப்படின்னா தெளிவா ஃபாஸ்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், இந்தியால மிலிட்ரி த்ரெட் ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா கன்ஸ் பத்தி பார்க்க போறோம். இப்போதைய பிரச்சனை யாருக்கும்னு கேட்டீங்கன்னா இந்தியாவுக்கும் சைனாக்கும் தான் இப்போதைக்கு பிரச்சனை. ஆனா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம கார்கில் வாரை எடுத்துப்போம். கார்கில் வார் எப்ப நடந்தது அப்படின்னா 1999ல நடந்தது. இப்ப இருக்க இந்தியாவுக்கும் அப்ப இருக்க இந்தியாவுக்குமே எக்கனாமிக் வைஸே எப்படி இருந்திருக்கும்னா நிறைய டிஃபரன்சஸ் இருக்கு. ஆனா 1999 வார் நடக்கும் போது, கார்கில் வார் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடக்கும் போதே டிஃபென்ஸ், அதாவது இந்த வார்னால ஏற்படக்கூடிய செலவு எவ்வளவு ஜாஸ்தியா இருந்ததுன்னா 20% அதிகமா இருந்திருக்கு. அதாவது 1998 கம்பேர் பண்ணும்போது டிஃபென்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர் 20% ஜாஸ்தியா இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த வார் முடிஞ்சதுக்கு அப்புறமாட்டி அடுத்த வருஷம் போட்ட பட்ஜெட்ல டிஃபென்ஸுக்குன்னு ஒதுக்குன தொகை மட்டும் கிட்டத்தட்ட 2.7% வந்துட்டு அதிகமா இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, போர் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வந்துருச்சு அப்படிங்கிற இடத்துல போருக்கு செலவு பண்ணக்கூடியது, ப்ரிப்பேர் பண்ணக்கூடியதா இருக்கட்டும், இல்ல கான்ஃபிளிக்டா இருக்கட்டும், இல்ல அதுல இன்ஜூர் ஆகக்கூடிய ஆர்ம்டு பர்சன்ஸ்க்கு பண்ணக்கூடிய மெடிக்கல் எமர்ஜென்சிஸா இருக்கட்டும், எல்லா இடத்துலயுமே ஹியூமன் லாஸும் இருக்கு, அதே நேரத்துல எக்கனாமிக் லாஸும் இருக்கு. சரி, இது பாகிஸ்தானோடயே 20% டிஃபென்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர் ஜாஸ்தி அப்படின்னா அப்ப கன்சிடரேஷனுக்கு சைனாவை எடுத்துக்கோங்க. சைனா வந்துட்டு பாகிஸ்தானை கம்பேர் பண்ணும் போது
ரொம்ப பெரிய பவர் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஏற்கனவே 20 இந்தியன் சோல்ஜர்ஸ் இறந்துட்டாங்க. பிளஸ் பாதி இந்தியாவோட இடம் வந்துட்டு இப்போதைக்கு யார்கிட்ட தான் இருக்குன்னு கேட்டீங்கன்னா சைனா கிட்ட தான் இருக்கு. இதுவே இந்த பர்டிகுலர் பை சார்ட் பாருங்க. இதுல மிலிட்டரி எக்ஸ்பெண்டிச்சர் ஒவ்வொரு கண்ட்ரியும் 2020ல ஸ்டாக்ஹோம் இன்டர்நேஷனல் பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் கொடுத்த டேட்டா இது. இதுல மிலிட்டரி எக்ஸ்பெண்டிச்சர் எப்படி பண்றாங்கன்னு பாருங்க. யூஎஸ்ஏ கிட்டத்தட்ட 38% எதுக்கே ஒதுக்குறாங்க, மிலிட்டரி டிஃபென்ஸுக்கு ஒதுக்குறாங்க. whereas when you take சைனா அடுத்த பொசிஷன்ல எப்படி இருக்காங்கன்னா சைனா 14% வந்துட்டு செலவு பண்றாங்க. மூணாவது பொசிஷன்ல யார் இருக்காங்கன்னா இந்தியா 3.7% வந்துட்டு அவங்களோட டிஃபென்ஸ் எக்ஸ்பெண்டிச்சருக்கு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதை கம்பேர் பண்ணும் போது இந்தியாவோட சைனா கிட்டத்தட்ட 4 மடங்கு டிஃபென்ஸ் பட்ஜெட் வச்சிருக்காங்க. அப்ப பாகிஸ்தான் இந்தியாவோட டிஃபென்ஸ் எக்ஸ்பெண்டிச்சரா இருக்கட்டும், எக்கனாமிக் வைஸா இருக்கட்டும் ஒரு மாதிரி சின்னதான நாடு. ஆனா சைனா இந்தியாவோட டிஃபென்ஸ்லயும் சரி எக்கனாமிக் வைஸ்லயும் சரி ரொம்ப பெரிய நாடு. சோ அப்ப இந்த இடத்துல இந்தியாவும் சைனாவும் போர் பண்ணாங்க அப்படின்னா எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளவு ஜாஸ்தி ஆகும் அப்படின்னு பாத்துக்கோங்க. சோ இப்போ ஆனா இந்தியா இந்த சிச்சுவேஷன்ல டிஃபென்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர் ஒருவேளை இது வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா டிஃபென்ஸ் பட்ஜெட்ல வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா செலவு பண்ற கூடியதுல 2% ஜிடிபி கம்மியா காமிக்கும். இதுவே கான்ஃபிளிக்ட் நடந்தது அப்படின்னா கண்டிப்பா என்ன ஆகும், increase in expenditure 1ல இருந்து 2% of your GDP என்னவாகலாம், இந்த டிஃபென்ஸுக்கு மட்டும் போகலாம். இந்தியா ஹெல்த் கிரைசிஸ மேனேஜ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த சிச்சுவேஷன்ல 1 to 2% of GDP அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அமௌண்ட். அது தேவையில்லாம மிலிட்ரியில இந்த மிலிட்ரி கான்ஃபிளிக்ட்ல போட்டு வீணாக்கிட வேணாம் அப்படிங்கிறது தான் ஒரு ஜென்ரலா ஒரு பாலிசியில இருக்கக்கூடிய ஃப்ரேம் ஒர்க்கா இருக்கும். இதுவே ஒரு ஹெல்த் கேர் அண்ட் எக்கனாமி அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா the second problem. first military பார்த்தாச்சு, செகண்ட் ஹெல்த். இந்த ஹெல்த் பேண்டமிக்ல வந்துட்டு இந்தியால என்ன பயங்கரமா எக்ஸ்போர்ட் ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியால ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது எவ்வளவு ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு, எவ்வளவு பிஹெச்சிஸ் இருக்கு, எவ்வளவு டாக்டர்ஸ் இருக்காங்க, எவ்வளவு பெட்ஸ் இருக்கு ஒரு ஹாஸ்பிட்டல்ல, பிஹெச்சில என்னென்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, இல்ல பெரிய பெரிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல கெப்பாசிட்டி எவ்வளவுக்கு இம்ப்ரூவ் பண்ண, அப்ப ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல எவ்வளவுக்கு பற்றாக்குறையா இருக்குங்கிறத பயங்கரமா எக்ஸ்போஸ் பண்ணிடுச்சு. எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா இந்த கோவிட் சிச்சுவேஷன் கண்ட்ரோலுக்கு வரதுக்கு மினிமம் 2 வருஷம் ஆகும். ஆனா இந்த 2 வருஷத்துக்குள்ள வேக்சினும் கண்டுபிடிக்கணும், இந்த வேக்சின் எல்லாருக்கும் அவைலபிளா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இப்போதைய சிச்சுவேஷன், இப்போதைய ரியாலிட்டி எடுத்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்தியா ஹெல்த் எக்ஸ்பெண்டிச்சரை இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்தியாவோட ஹெல்த் எக்ஸ்பெண்டிச்சர், இந்தியா எவ்வளவு ஹெல்த் செக்டாருக்கு செலவு பண்றாங்க, அதாவது கம்பைன்ட் ஹெல்த் எக்ஸ்பெண்டிச்சர், சென்டர் எவ்வளவு செலவு பண்றாங்க, ஸ்டேட் எவ்வளவு செலவு பண்றாங்கிறத மொத்தமா எடுத்து போட்டா கூட இந்தியா 1.5% ஆஃப் த ஜிடிபி தான் ஹெல்த்துக்குன்னு ஒதுக்குறாங்க. இதுவே சைனா 3% ஹெல்த்துக்குன்னு ஒதுக்குறாங்க, அமெரிக்கா 9% ஒதுக்குறாங்க. அப்ப இந்தியா ஏற்கனவே ரொம்ப கம்மியா தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஹெல்த் செக்டார்ல. அப்ப பப்ளிக் ஹெல்த் எக்ஸ்பர்ட்ஸோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒருவேளை இந்தியா இத கோவிட் சிச்சுவேஷனை கரெக்டா கண்டெய்ன்மெண்ட்ல வச்சுக்கணும், ரொம்ப பரவாம தடுக்கணும், இருக்கிறவங்களுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இன்னும் ஜாஸ்தியான எக்ஸ்பெண்டிச்சர் கவர்மெண்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு. நெக்ஸ்ட் இந்த ஆர்டிக்கல் என்ன பத்தி பேசியிருந்தாங்கன்னா எக்கனாமிக் கிரைசிஸ பத்தி சொல்லியிருந்தாங்க. இந்தியாவோட எக்கனாமியை யார் வழி நடத்திட்டு போறது அப்படின்னு கேட்டீங்கன்னா 4 எக்கனாமிக் டிரைவர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் பப்ளிக் ஸ்பெண்டிங் ஆன் கன்சம்ஷன். நம்ம நிறைய செலவு பண்றதுனாலதான் எக்கனாமிக் க்ரோ ஆகுது. நான் போய் ஃப்ரிட்ஜ் வாங்குறேன், ஏசி வாங்குறேன் அப்படின்னா கண்டிப்பா நான் வாங்க டிமாண்ட் ஜாஸ்தியாக ஜாஸ்தியாக ப்ரொடக்ஷன் என்ன ஆகிட்டே இருக்கும், ஜாஸ்தியா இருக்கும். இந்தியால இந்த நம்ம செலவு பண்ணக்கூடிய திறன் தான் ஜாஸ்தியா ஜிடிபிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கு. செகண்ட் விஷயம் என்னன்னா கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் வந்துட்டு ஜாஸ்தியா இருக்கணும். அதாவது பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரோடு போடுறது, ரயில்வே லைன்ஸ் வந்துட்டு இன்னும் எஸ்டாப்ளிஷ் பண்றது, இல்ல ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்றதா இருக்கட்டும், இல்ல ஸ்கூல்ஸ் கட்டுறதா இருக்கட்டும், இண்டஸ்ட்ரீஸ் மேல பண்றதா இருக்கட்டும், இல்ல பேங்க்ஸுக்கு கொடுக்கக்கூடிய கிரெடிட்டா இருக்கட்டும், கவர்மெண்ட் பண்ணக்கூடிய ஸ்பெண்டிங்ஸ்னால எக்கனாமி க்ரோ ஆகும். தேர்ட் திங் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட், பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட். கவர்மெண்ட்டும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் போடலாம், அதே நேரத்துல வெளியில இருந்து வரக்கூடிய ஃபாரின் டைரக்ட்
இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, டொமஸ்டிக் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு. அதாவது இந்தியால இருக்கக்கூடிய மக்கள் போடக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் பிசினஸ்லயா இருக்கட்டும், இல்ல வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸா இருக்கும். ஒரு இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு போடுறாங்கன்னா, ஒரு இண்டஸ்ட்ரி கட்டுறாங்கன்னா எவ்வளவு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் ஆகும், எவ்வளவுக்கு பேருக்கு வேலை கிடைக்கும், அதனால எப்படி கண்ட்ரி எப்படி க்ரோ ஆகும் அப்படிங்கறத கால்குலேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், எக்ஸ்டர்னல் ட்ரேட். இந்தியால பண்ணக்கூடிய பொருள் இந்தியால இருக்கக்கூடிய டிமாண்ட சரி செஞ்சதுக்கு அப்புறமாட்டி எக்ஸஸா இருக்கக்கூடிய பொருட்களை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுவோம். இததான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா எக்ஸ்டர்னல் ட்ரேட். அப்ப நம்ம வெளியில நம்மளோட ப்ராடக்ட்ஸை கொடுக்கும் போது உள்ள நமக்கு என்ன வரும், காசு வருமா? இந்த இதனாலையும் என்ன ஆகுது அப்படின்னா எக்கனாமிக் க்ரோ ஆகுது. அப்ப இந்தியாவோட எக்கனாமிய 4 விஷயம் முன்னாடி இழுத்துட்டு இருக்கு. அதுதான் இந்த 4 விஷயங்களும். ஆனா இப்போதைய சிச்சுவேஷன்ல அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா எக்ஸ்டர்னல் ட்ரேட் அப்படிங்கிறது பாசிபிள் கிடையாது. ஏற்கனவே கோவிட் வர்றதுக்கு முன்னாடியே இந்தியால இந்த ட்ரேட் அப்படிங்கிறது சில எக்கனாமிக்கல் ப்ராப்ளம்ஸ்னால கம்மியா தான் இருந்தது. ஏன்னா 2014ல நம்மளோட ட்ரேட் கிட்டத்தட்ட 55% ஆஃப் த நாமினல் ஜிடிபி இருந்தது. ஆனா 2020ல எவ்வளவுக்கு ரெடியூஸ் ஆயிடுச்சுன்னா 40%க்கு ரெடியூஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இப்போதைய சிச்சுவேஷன்ல இந்த 4 எக்கனாமிக் டிரைவர்ஸ்ல எது ஒண்ணு வந்துட்டு பாசிபிளான அவுட்கம் கொடுக்கலாம் அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் தான் கொடுக்கலாம். ஏன்னா எக்ஸ்டர்னல் ட்ரேட் இப்போதைக்கு பண்ண முடியாது. கோவிட் பேண்டமிக் சிச்சுவேஷனால டிமாண்ட் இல்லாததுனால பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண மாட்டாங்க. பிளஸ் பப்ளிக் கிட்ட காசு இல்லாதனால பிரைவேட் கன்சம்ஷன்ஸ் என்ன இருக்காது அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்காது. அப்ப இப்போதைய சிச்சுவேஷன்ல கவர்மெண்ட் ஸ்பெண்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும். அப்ப கவர்மெண்ட் ஸ்பெண்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணணும்னா கவர்மெண்ட்டுக்கு என்ன பண்ணணும், கவர்மெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு காசு வேணும். பிளஸ் ஒருவேளை பப்ளிக் கன்சம்ஷனை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல மக்கள் கையில நீங்க என்ன பண்ணி ஆகணும், கொடுத்தாகணும். ஒண்ணு நீங்க ஸ்பெண்ட் பண்ணணும், இல்ல பப்ளிக் கிட்ட என்ன பண்ணணும், நிறைய காசு கொடுக்கணும். அப்போ உங்களுக்கு என்ன தேவை, இன்கிரிமெண்டல் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறது அவசியமா இருக்கு. இந்த இன்கிரிமெண்டல் ஃபண்ட்ஸை வச்சு நீங்க 2 விஷயம் பண்ணலாம். ஒண்ணு மக்களுக்கு பணம் கொடுக்கலாம். பணம் கொடுக்கறது மூலியமா கன்சம்ஷன் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. செகண்ட், இல்ல நீங்களே என்ன பண்ணணும்னா மேசிவான ஸ்பெண்டிங் வந்துட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அப்ப ஆத்தர் என்ன எஸ்டிமேட் பண்றாரு அப்படின்னா ஒருவேளை இந்தியா இந்த மாதிரி இன்கிரிமெண்டல் ஃபண்ட்ஸ் வந்துட்டு எக்கனாமிக்கல கொண்டு வரணும்னா கிட்டத்தட்ட 5% ஆஃப் ஜிடிபி என்ன பண்ணும், இந்த ஃபண்ட்ஸ் வந்துட்டு வரணும். இப்ப இருக்கக்கூடிய ஷாக்ஸை அப்சர்வ் பண்ணிட்டு திருப்பி எக்கனாமி ரன் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும்னா கிட்டத்தட்ட 5% ஆஃப் த ஜிடிபி ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் பேக்கேஜா கொடுத்தாகணும். ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா கவர்மெண்டோட ரெவென்யூங்கிறது கம்மி ஆயிடுச்சு. ஸோ அப்ப ரெவென்யூ எப்படியும் 2% ஆஃப் ஜிடிபி கம்மியா தான் வரப்போகுது. பிளஸ் கவர்மெண்ட் இன்னும் எக்ஸ்ட்ரா என்ன வேணும்னா ஒரு 8 பாயிண்ட்ஸ் ஆஃப் ஜிடிபி எக்ஸ்பெண்டிச்சருக்குன்னு போட்டாகணும். ஏன்னா இப்போதைய கோவிட் கிரைசிஸ், ஒருவேளை வார் வந்துச்சுன்னா அதுக்குரிய டிஃபென்ஸ் எக்ஸ்பெண்டிச்சரா இருக்கட்டும், இல்ல இந்த எக்கனாமியை வந்துட்டு மீட் எடுக்கிறதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஒரு 8% என்ன ஆகணும், எக்ஸ்ட்ராவா செலவு பண்ணி ஆகணும். அப்ப இப்போதையே கேப் என்ன ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட 10% வந்துட்டு கேப் இருக்கு இந்த ஜிடிபியில அப்படின்னு. சரி, இப்ப எல்லாத்துக்குமே நம்ம என்னதான் பேசிட்டு இருந்தோம்னா கவர்மெண்ட்டுக்கு பணம் வேணும். அப்ப கவர்மெண்ட் பணத்துக்கு எங்க போகும் அப்படிங்கிறது இவங்க வந்துட்டு சில ஆப்ஷன்ஸ் தராங்க. என்னென்ன ஆப்ஷன்ஸ் அப்படின்னா, நீங்க either வெல்த் டேக்ஸ் போடுங்க. அதாவது யார் யாரெல்லாம் என்னென்ன வெல்த் வச்சிருக்காங்க, காரு, பைக்கு இந்த மாதிரி இருக்கிறதா இருக்கட்டும், இல்ல வீடு மேல இருக்கக்கூடிய டேக்ஸா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் இன்க்ரீஸ் பண்ணுங்க. இல்ல லார்ஜ் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் போடுங்க. அதாவது ஏதாச்சும் ஒரு லேண்ட் விற்கிறாங்க அப்படின்னா, இப்ப ஒரு லேண்ட் வாங்கியிருக்கீங்கன்னு வச்சிருக்கோங்க, 1000 ரூபாய்க்கு அந்த லேண்டை வாங்கியிருக்கீங்க. ஆனா ஒரு 20 வருஷம் கழிச்சு நீங்க அதை விற்கும் போது அந்த லேண்டோட மதிப்பு 20 லட்சம் அப்படின்னா நீங்க நிறைய என்ன பண்ணிருக்கீங்க, ப்ராஃபிட் பார்த்திருக்கீங்க. அதுல 1% டேக்ஸா கட்ட சொல்றதுக்கு பேரு தான் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இந்த டேக்ஸ் எல்லாம் போட்டீங்க அப்படின்னா லாங் டேர்ம்ல ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னா கிடையாது. ஒரு மிடில் டேர்ம்ல ஹெல்ப் பண்ணும். ஆனா இப்போதைக்கு இருக்கக்கூடிய இமீடியட் ஹெல்ப்புக்கு அவ்வளவா பத்தாது. செகண்ட், இந்தியா என்ன பண்ணலாம், கடன் வாங்கலாம். சரி, யாருக்கிட்ட கடன் வாங்கலாம், வெளிநாட்டுல இல்ல IMF, வேர்ல்ட் பேங்க் மாதிரி இருக்கக்கூடிய இடத்துக்கிட்ட இருந்து கடன் வாங்கலாம். இந்தியா இப்படி கடன் வாங்குனுச்சு அப்படின்னா இந்தியாவோட கடன் தொகை வந்துட்டு என்ன ஆயிடும், ஏற்கனவே கடன்ல தான் இருக்கு நாடு, இன்னும் அது ரொம்ப ஜாஸ்தியா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இது இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா இந்தியாவுக்கு 4வதா ஒரு கிரைசிஸ் வந்துடும். அந்த கிரைசிஸ் என்ன அப்படின்னு சொல்றாங்கன்னா ஜங்க்
கிரைசிஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இதை ஜங்க் கிரைசிஸ் அப்படின்னு சொல்றாங்கன்னா, இந்தியா நிறைய கடன் வாங்கிடுச்சு அப்படின்னா நிறைய ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உள்ள வரமாட்டாங்க. பிளஸ் இன்டர்நேஷனல் லெவல்ல இந்த மூடிஸ் ரேட்டிங், S&P ரேட்டிங் அப்படின்லாம் இருக்கும். அதாவது எந்த நாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணால் நிறைய ப்ராஃபிட் பார்க்கலாம். ஸோ அப்போ கடன் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய நாட்டில் என்ன பண்ண மாட்டாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் ஜாஸ்தியாக ஃப்ளோ ஆகாது. அது இந்தியாவுக்கு என்ன ஆகிடும், இன்னும் ஒரு பெரிய கிரைசிஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியும் இல்லை, மூணாவது ஆப்ஷனாக சில எக்கனாமிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, சரி பரவாயில்ல, காசு தானே இந்தியாவுக்கு இல்லை, அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், கரன்சி நோட்டை எக்கச்சக்கமாக பிரிண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எக்கனாமி தியரி படி என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப காசு நிறைய பிரிண்ட் பண்ணி மக்கள் கிட்ட எல்லாம் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனா இப்போதைய கோவிட் சிச்சுவேஷன் எடுத்துட்டீங்க அப்படின்னா, இப்போதைக்கு யாரும் வெளியில போய் ரொம்ப பெருசா ப்ரொடக்ஷனை வந்துட்டு கோவிடுக்கு முன்னாடி இருந்த லெவலுக்கு கொண்டு வர முடியாது. காசு உங்ககிட்ட நிறைய இருக்கும் போது உங்களோட டிமாண்ட் எப்படி இருக்கு, ஜாஸ்தியா இருக்கு. ஆனா சப்ளை எப்படி இருக்கு, ரொம்ப கம்மியா இருக்கு. அப்ப டிமாண்ட் ஜாஸ்தியாகவும் சப்ளை கம்மியாகவும் இருக்கக்கூடிய இடத்துல பிரைஸ் என்ன ஆகும், ஆப்வியஸா இன்க்ரீஸ் தான் ஆகும். அப்ப பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா ஒருவேளை இது எதுக்கு கொண்டு போய் விட்டுரும்னா ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பணத்தோட ரைஸ் ஆஃப் பிரைசஸ், கூட்ஸ் அண்ட் சர்வீஸோட பிரைசஸ் வந்துட்டு என்ன ஆகும், ரொம்ப ஜாஸ்தியா ரைஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால இவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ரிசர்வ் பேங்க் மணியை கிரியேட் பண்ணி எல்லா கவர்மெண்ட் இதுக்கும் எலக்ட்ரானிக்கெல்லாம் அனுப்பிடலாமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இதுல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, கடன் வாங்கினாலும் சரி இல்ல கரன்சி பிரிண்ட் பண்ணாலும் சரி, ரெண்டுத்தையுமே கவர்மெண்ட் கடன் வாங்கின மாதிரி தான் எடுத்துப்பாங்க. ஏன்னா பேங்க் கிட்ட இருந்தானே கடன் வாங்க போறாங்க. ஸோ அப்ப ரேட்டிங்ல இருந்து கண்டிப்பா என்ன பண்ண முடியாது, எஸ்கேப் ஆக முடியாது. ஒருவேளை நீங்க காசு பிரிண்ட் பண்றீங்க அப்படின்னா, அந்த காசு பிரிண்ட் பண்றதுக்குன்னு சொல்லிட்டு சில இது இருக்கும்ல, 10 ரூபா அடிக்கிறதுக்கு எப்படியும் 2 ரூபா செலவாகும்ல, அது என்னது எக்ஸ்பென்சஸ் தானே. ஸோ அப்ப கடைசியா சொன்ன சாய்ஸ் வந்துட்டு மேஜிக்கல் மாதிரி தெரிஞ்சாலும், ஆனா இது ரேட்டிங்ஸ் என்ன பண்ணி விட்டுரும், கம்மி பண்ணி விட்டுரும் அப்படிங்கிற அந்த லாஸ்ட் ஒன். அப்ப என்ன சார் பண்ணலாம், இந்தியா இப்போதைக்கு ஹிஸ்டரியிலேயே பார்க்காத அளவுக்கு ரொம்ப பெரிய சேலஞ்சிங்கான சிச்சுவேஷன்ல இருக்காங்க. ஸோ இந்தியா இதுல இருந்து எப்படி மீண்டு வருது அப்படிங்கிறது இந்தியாவோட டெஸ்டினியை மட்டும் மாத்த போறது கிடையாது, வேர்ல்ட்லயே டெஸ்டினியை மாத்த போகுது. அப்ப கவர்மெண்டோட சாய்ஸஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தைரியமா இருந்து இந்த ரெஸ்கியூ மிஷனை நீங்க இன்க்ரீஸ் பண்ணும். அப்படி இல்லையா நீங்க எதுவுமே பண்ணாம சிச்சுவேஷன் சால்வ் ஆயிடும் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன். கவர்மெண்ட்டுக்கு 2 சிச்சுவேஷன் தான். ஆனா இது கவர்மெண்ட் பேலன்ஸ்டா சில ஃபார்மட்ஸ் கொண்டு போகலாம். என்ன அப்படின்னு சொல்றாங்கன்னா, உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த 3 கிரைசிஸ், கன்ஸ், ஜெர்ம்ஸ் அண்ட் ஸ்டீல் கிரைசிஸை நீங்க சரி செய்யணும் அப்படிங்கிற பட்சத்துல நீங்க எப்படியும் கடன் வாங்கியதான் ஆகணும். இதனால வரக்கூடிய ஜங்க் கிரைசிஸை தைரியமா வரக்கூடிய கான்சிக்வன்சஸை நான் அக்செப்ட் பண்ணிப்பேன் அப்படிங்கிற சிச்சுவேஷன் வந்தது அப்படின்னா இந்தியா நிஜமாவே இதை விட்டு கொஞ்சம் வெளியில வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. இந்த ஆர்டிக்கல் இவ்வளோதான். இந்த ஆர்டிக்கல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.